ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 வருஷத்தில் 20 சவரன் நகை வந்து எப்படி சேமித்தேன் அப்படிங்கிறத இன்றைக்கி வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி 3 வருஷத்தில் 20 சவரன் நகை வந்து சேமித்தது எப்படி அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பேன். 2010 எனக்கு வந்து மேரேஜ் ஆச்சு. ஸோ நான் வந்து 10 வருஷமும் நான் வந்து எந்த ஒரு ஜுவல்ஸுமே வந்து வாங்கினதே கிடையாது. 2020 தான் நான் வந்து ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அதுக்கு பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்து ஜுவல்ஸ் வந்து சேர்க்க ஆரம்பித்தோம். ஸோ அப்படி தான் 2021, 22, 23 ஸோ அந்த 3 வருஷத்தில் 20 சவரன் நகை வந்து சேமிச்சிருக்கோம். ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய ஹஸ்பண்டும் வந்து எனக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ ஒரு ஃபேமிலியில் பார்த்திங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து ஒரு விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னா தான் அது வந்து சக்ஸஸாக இருக்கும். ஸோ அதனால் நீங்களும் வந்து சேமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ 2 பேர் சேர்ந்து வந்து சேமிங்க. கோல்டு நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நம்ம யார்ட்டையுமே வந்து கடன் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இருக்காது. ஸோ நம்ம கையில் இருக்கிற தங்கத்தை வந்து நம்ம வந்து எப்போ வேணாலுமே வந்து பணமாக வந்து மாற்றிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு லேண்ட் வாங்க போகிறதா இருந்தாலும் சரி, ஒரு பெரிய விஷயம் ஏதாவது நம்ம செய்ய போகிறதா இருந்தாலும் சரி, நம்ம நகையை வந்து நம்ம வந்து உடனடியாகவே வந்து பணமாக மாற்றிக்கலாம். ஸோ கோல்டு சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். 3 வருஷத்தில் 20 சவரன் நகை வந்து சேமிக்கிறதுக்கு ஒரு 3 விதமான சேமிப்பு முறைகள் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ 3 முறைகளுமே பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம். ஸோ சில பேருக்கு வந்து தெரியாமலும் இருக்கலாம். ஸோ நான் என்னென்ன மெத்தட்ஸை வந்து ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கோல்டு சீட்டு, 2வது பார்த்திங்க அப்படின்னா ஏலச்சீட்டு, 3வது பார்த்திங்க அப்படின்னா உண்டியல் சேவிங்ஸ். ஸோ இந்த 3 வழிகளை மட்டும்தான் நான் யூஸ் பண்ணேன். மற்றபடி பார்த்திங்கன்னா கோல்டு காயின்ஸ் வந்து வாங்கி சேவ் பண்ணலாம். ஸோ நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை. ஸோ அது ஏன் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா கோல்டு சீட்டு. நம்ம கோல்டு சீட் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து கோல்டு நகை கடைகளில் வந்து சேவ் பண்ணக்கூடிய ஒரு அமௌண்ட்டு. ஏலச்சீட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஏலச்சீட்டு போட்டு வாங்கக்கூடிய ஒரு அமௌண்ட்டு. உண்டியல் சேவிங்ஸ் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் வந்து சேவ் பண்ணக்கூடியதான ஒரு அமௌண்ட்டு. இப்போ கோல்டு சீட் நம்ம வந்து ஜாயின் பண்ணுறதுனால நம்ம வந்து செய்கூலி சேதாரம் இல்லாமல் வந்து நகை வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதே போல் ஏலச்சீட்டு நம்ம ஜாயின் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு பல்க் அமௌண்ட்டாக நம்ம கையில் வந்து கிடைக்கும். அதே போல் உண்டியல் சேவிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அன்னன்னைக்கு நம்ம கையில் கிடைக்கிற சின்ன சின்ன அமௌண்ட்டை வந்து உண்டியலில் போட்டு நம்ம வந்து சேவ் பண்ணும்போது நமக்கு அது வந்து ஒரு அமௌண்ட் வந்து நமக்கு அதுலேயும் கிடைக்கும். ஸோ கோல்டு சீட் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்டெடியான அதாவது ஒரு மாதம் வந்து நமக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வருமானம் வந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து கோல்டு சீட் வந்து கட்ட முடியும். ஸோ அதுவும் ஏலச்சீட்டும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி. ஏன்னா நம்ம வந்து இப்போ ஒரு 10ஆம் தேதி வந்து நம்ம வந்து கோல்டு சீட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த 10ஆம் தேதியில் வந்து நம்ம வந்து அந்த அமௌண்ட்டை வந்து அதுக்கு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இல்லை அப்படின்னா நமக்கு அதோட பெனிஃபிட்ஸ் வந்து எதுவுமே வந்து கிடைக்காது. ஸோ அதனால் கோல்டு சீட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நிலையான ஒரு இன்கம் வந்து இருக்கணும். ஸோ அதே போல் ஏலச்சீட்டுமே வந்து நமக்கு வந்து ஒரு நிலையான இன்கம் இருந்தால் மட்டும்தான் இந்த கோல்டு சீட்டும் ஏலச்சீட்டும் நம்ம வந்து கட்ட முடியும். உண்டியல் சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம கையில் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன அமௌண்ட், பெரிய அமௌண்ட். ஸோ நம்ம கையில் அப்போ நம்மளுடைய தேவைகள் போக நம்ம கையில் என்ன அமௌண்ட் இருக்குதோ ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம உண்டியல் சேவிங்ஸில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எங்கள் வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த பிஸ்னஸில் வரக்கூடிய ஒரு அமௌண்ட்டை தான் நாங்கள் வந்து கோல்டு சீட்டுக்கும் ஏலச்சீட்டுக்கும் வந்து கட்டிகிட்டு இருந்தோம். உண்டியல் சேவிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய ஏர்னிங் தான். அதில் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து என்னுடைய பிஸ்னஸ் டைம் போக ஃப்ரீயாக இருக்கிற டைமில் பார்த்திங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன். ஆரி ஒர்க் கிளாஸஸ் வந்து எடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆரி ஒர்க் கிளாஸஸில் என்கிட்ட வந்து படித்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள வச்சே வெட்டிங் ப்ளவுஸ் ஸோ அந்த மாதிரியான ப்ளவுசஸ் எல்லாமே நாங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுக்க ஆரம்பித்தோம். ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய அந்த சின்ன சின்ன அமௌண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் உண்டியல் சேவிங்ஸில் தான் சேவ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த டெய்லரிங் ஒர்க் வந்து நான் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக நான் வந்து பண்ணலை. வீட்டில் இருந்து தான் வந்து நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து
ஒரு மந்தில் வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கும் தைக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்த மந்த் பார்த்திங்கன்னா ஒரு 2,000 ரூபாய்க்கும் தைக்கலாம். ஸோ அதனால அது வந்து ஒரு நிலையான ஒரு இன்கம் வந்து கிடையாது. ஸோ நம்ம அதை நம்பி நம்ம வந்து கோல்டு சீட்டோ ஏல சீட்டோ எதையுமே வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ அது வந்து நமக்கு வந்து ஒரு அதிகமாகவும் செய்யலாம், குறைவாகவும் வரலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு இன்கம் தான். ஸோ அதை வந்து நம்ம வந்து உண்டியலில் தான் கண்டிப்பாக வந்து சேவ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நம்ம வந்து பேங்க்கில், போஸ்ட் ஆஃபீஸில், ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன சேவிங்ஸில் தான் வந்து போட முடியும். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து இந்த 3 விதமாக நாங்கள் வந்து சேவ் பண்ணோம். கோல்டு சீட்டில் பார்த்திங்கன்னா 5,000, ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து பே பண்ணி நாங்கள் சேவ் பண்ண ஆரம்பித்தோம். ஏல சீட்டு பார்த்திங்க அப்படின்னா 2,00,000 ரூபா, ஸோ அந்த மாதிரி சீட்டு வந்து போட ஆரம்பித்தோம். இப்போ வந்து கோல்டு சீட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து 11 மாதம் தான் வந்து நம்ம வந்து பே பண்ணுவோம். ஸோ அந்த 11வது மாதம் முடிஞ்சு 12வது மாதம் நம்ம வந்து நகை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஏலச்சீட்டு அமௌண்ட்டை வந்து நாங்கள் வந்து அந்த மந்தில் வந்து வாங்கிடுவோம். அதாவது நம்ம வந்து 12வது மந்தில் வந்து நகை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டைமில் அந்த ஏலச்சீட்டு அமௌண்ட்டையும் நாங்கள் வந்து வாங்கிடுவோம். ஸோ வாங்கிட்டு உண்டியல்லையும் எவ்வளோ சேவ் பண்ணி வச்சுருக்கோமோ ஸோ அந்த அமௌண்ட்டையும் எடுத்து நம்ம வந்து மொத்தமாக வந்து ஒரு பெரிய நகையாக நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதே போல் நம்ம வந்து இப்போது இயர் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாலே நம்ம வந்து பெண் குழந்தைகள் வச்சுருந்தோம் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு வந்து ஏதாவது வந்து ஒவ்வொரு வருஷத்தில் ஒவ்வொரு பர்த்டே வரும்போது நம்ம வந்து ஏதாவது வந்து ஒரு சின்ன சின்ன நகையாக வந்து சேவ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் என்னோடய பொண்ணுக்கு வந்து இந்த வருஷம் செப்டம்பர் 2ல் வந்து அவளோட பர்த்டே வரும். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து இப்போமே வந்து சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த டைம் வரும்போது நம்ம சேவிங்ஸ் அமௌண்ட்டை வச்சு ஏதாவது ஒரு நகை வாங்கலாம். ஸோ அப்படி நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து சேமிக்க முடியும். ஸோ நம்ம பெரிய நகை, ஹாரம், அந்த மாதிரி நம்ம பேங்கிள்ஸ் அந்த மாதிரி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கோல்டு சீட்டு, ஏலச்சீட்டு, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நகைகள் வந்து வாங்கிக்கலாம். அதே போல் நிறைய பேர் வந்து நகையை அடகு வச்சு எடுக்கிறாங்க. ஸோ என் ஹஸ்பண்டுக்கு வந்து அதில் வந்து எந்த ஒரு விருப்பமும் இல்லை. ஏன்னா ஏற்கனவே நம்ம கையில் இருக்கிற ஒரு நகையை கொண்டு அடகு வச்சு நகை எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்காது. ஸோ அதனால் நானும் அந்த மாதிரி இது வரைக்கும் எதுவுமே எடுத்ததில்லை. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா கோல்டு காயின்ஸ் வந்து வாங்கி சேவ் பண்ணுறது, நிறைய பேர் வந்து கோல்டு காயின்ஸ் வந்து வாங்குகிறாங்க. ஸோ கோல்டு காயின் வாங்கும்போது நமக்கு என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாங்கும்போது நமக்கு வந்து ஜிஎஸ்டி பே பண்ணி தான் நம்ம வந்து வாங்குகிறோம். ஸோ மறுபடி நம்ம வந்து கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜிஎஸ்டி அமௌண்ட் வந்து நமக்கு வந்து நஷ்டமாகுது. நமக்கு கொடுக்கும்போது ஜிஎஸ்டி எதுவுமே கிடையாது. அது வந்து ஒரு பழைய தங்கமாக தான் இருக்குது. ஸோ அன்றைக்குள்ள மார்க்கெட் ரேட்டுக்கு மட்டும்தான் அவங்க வந்து வாங்கிக்குவாங்க. ஜிஎஸ்டி அமௌண்ட் வந்து நமக்கு வந்து வேஸ்ட்டாக போகும். ஸோ அதனால நான் கோல்டு காயின்ஸ் எதுவுமே நான் வந்து வாங்கி இது வரைக்கும் சேவ் பண்ணது கிடையாது. ஸோ அதனால் நான் வந்து இந்த 3 மெத்தட்ஸை தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ யூஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து 3 வருஷத்தில் 20 சவரன் நகை வந்து சேமித்தோம். ஸோ எப்போவுமே வந்து நகை நம்ம கையில் இருக்குது அப்படின்னா நம்ம யார்ட்டையுமே வந்து எந்த ஒரு கடன் வாங்க வேண்டிய அவசியமும் இருக்காது. ஸோ அதே போல் நம்மளுடைய ஸ்கில்ஸை வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கிடணும். நம்ம எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் நம்மக்கிட்ட வந்து ஒரு தனித்திறமை அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இருந்தால் தான் நம்மளால் வந்து அடுத்தடுத்த லெவலில் நம்ம வந்து போக முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தவங்களும் உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ ஸோ கண்டிப்பாக அதை வந்து கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு அதில் என்னென்ன முறைகளில் வந்து உங்களால் வந்து சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து சம்பாதிங்க. ஸோ கண்டிப்பாக வந்து வீட்டில் இருக்கிறீங்களோ வேலைக்கு போகிறீங்களோ என்ன ஒரு இது பண்ணாலுமே நமக்கு வந்து சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவுமே வந்து முக்கியம். ஸோ உங்களுடைய தேவை எது அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து சேவ் பண்ணுங்கள். சிறு துளி தான் பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம சேமிக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி அது நாளைக்கு வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிரதிபலனை வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே சேவ் பண்ணுங்கள். ஸோ அதே போல் பெண் குழந்தைங்க வச்சுருக்கிறவங்க ஸோ கண்டிப்பாக கோல்டு வந்து சேவ் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம குழந்தைங்களோட படிப்பு செலவுக்காக இருந்தாலும் சரி நமக்கு வந்து கோல்டு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கோல்டோட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் வந்து அதிகமாகிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ கோல்டில் சேவ் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே சேவ் பண்ணுங்கள். இன்றைக்குள்ள வீடியோவில் நான் எப்படி 3 வருஷத்தில் 20 சவரன் நகை வந்து சேவ் பண்ணேன் அப்படிங்கிறத உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் நகை வாங்கின வீடியோஸுமே வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்குள்ள வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன்.
பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான பிஸ்னஸ் ஐடியா, மணி சேவிங்ஸ் வீடியோ, கோல்ட் சேவிங்ஸ் வீடியோ, பெண்களுக்கான பிஸ்னஸ் ஐடியாஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.